காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல தங்களோட பலத்தை மீறி தங்களை அவங்க கணக்கீடு பண்றாங்க. ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சி தனிச்சு போட்டியிடும் போது 2014 தான் கடைசியாக அவங்க தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. 2009ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில 8 மக்களவை இடங்கள் பெற்றவங்க 14ஆம் ஆண்டு தனிச்சு போட்டிட்டாங்க. தனிச்சு போட்டியிடும் போது அவங்களுக்கு நேர்ந்த கதி என்னவென்றால், கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் மட்டும் வசந்தகுமார்ங்கிற ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் டெபாசிட் எடுத்தார். மற்றபடி மாணிக் தாகூர் அங்க அந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் எடுத்தது ஒரு 4 விழுக்காடு வாக்குகள் தான். ஜோதிமணி கரூர்ல எடுத்தது 3 விழுக்காடு வாக்குகள் தான். காங்கிரஸ் கட்சி மக்களவை தேர்தலிலே அதிகபட்சமாக கடைசியாக எடுத்தது தனித்து 4.3 விழுக்காடு வாக்குகள் தான். இந்த 4.3 விழுக்காடு வாக்குகள் எடுத்த பிறகு ஒரு சில மக்களவை வேட்பாளர்களோடு ஜி.கே. வாசன் தமாக என்று தொடங்கி அவரும் வெளியே சென்று விட்டார். இப்பொழுது நடப்பது சட்டமன்ற தேர்தல். மக்களவை தேர்தலில் உள்ள ரெலவன்ஸ் கூட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு கிடையாது. அப்படி இருந்தும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி பாஜக எதிர்ப்பு அரசியலில் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளுக்கு ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் என்ற அடிப்படையில் அவர்கள் நிற்கிறார்கள். இதை கூட நாம் தெளிவாக பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகம் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 16இல் அவர்கள் 10 விழுக்காடு வாக்குகள் காங்கிரஸ் கூட்டணியோடு உயர்ந்தார்கள். அதில் 6 விழுக்காடு வாக்குகள் மோடி பிரதமர் என்று விழுந்த வாக்குகள் கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு வந்தது. இதில் காங்கிரசுக்கு எந்த ரோலுமே இல்லை. மீதி 4 விழுக்காடு வாக்குகள் ஒரு கேட்டலிஸ்டாக டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் என்ற அடிப்படையில் தான் அந்த வாக்குகள் வந்தது. காங்கிரஸ் கட்சி அந்த கேட்டலிஸ்டாக வந்த வாக்குகளுக்கெல்லாம் அந்த முழு உரிமையை தாங்கள் கூறி தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை செய்கிறாள் என்றே நான் பார்க்கிறேன். உள்ளபடியே திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகி சென்றால் அது இந்திய அளவில் ராகுல் காந்தியின் பிரதமர் கனவை முழுக்க முறியடித்து விடும். அது இந்தியா கூட்டணிக்கும் இந்திய அளவில் பெரிய பின்னடைவை கொடுக்கும். தமிழகத்திலும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெறுவாரா என்ற நிலைதான் ஏற்படும். குறிப்பாக தாவேகா கூட்டணி என்பது தாவேகாவுடன் எதுவும் பேசாமல் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி போனால் அது பிறகு விஜய் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். விஜய் அவர்கள் இதுவரை பலம் நிரூபிக்காதவர் என்ற அடிப்படையில் அவரோட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, தன் கையில் வராத வாக்குகளை காங்கிரசுக்கு எப்படி அவர் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்றுதான். மேலும் விஜய் கிடைக்கக்கூடிய சிம்பலும் அவர் கட்சி 634 தொகுதியில் நின்றால் விசில் சின்னத்தில் நிற்கலாம். காங்கிரஸ் கை சின்னத்தில் நிற்கக்கூடிய தொகுதிகளில் விசிலும் போட்டி போடும் என்ற அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி சிம்பல் தான் அவருக்கு இருக்கிறது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்ன என்று தெரியாது, அவருக்கு பலம் என்ன என்று தெரியாத சூழ்நிலையில் ஸ்டாலின் கொடுப்பதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் நிச்சயமாக